ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிருக்கேன். பருப்பு வேகட்டும். சிறுபருப்பு வெந்ததுமே நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி. இதை அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு இது நல்லா கொதிச்சு வேகட்டும். பருப்பு வேகிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை பக்கத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் எல்லாம் அதில் கொஞ்சம் நல்லா ஏறுறது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கொதிச்சதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கிளறி விட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலா வாசனை எல்லாம் போய் நல்லா வரும். இது நல்லா வற்ற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு நல்லா கொதிச்சு வற்றி வந்திருக்கு. நம்ம எண்ணெய் தாளிச்சிக்கலாம். சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு போட்டினதும் நான் 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். 4 காஞ்ச மிளகாய். இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். பூண்டு நல்லா செவந்ததுமே நம்ம அதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.